ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவறவியல் நிலையாமை என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். முகவுரையாக சில கருத்துக்களை சென்ற வாரம் பார்த்தோம். நிலையாமை, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம உட்கார்ந்து நேரம் கொடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருமே ஓட்டமா ஓடிட்டு இருக்கோம். அடுத்து 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 நமக்கு டைம் டேபிள் மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை, வேலை முடிச்ச உடனே கல்யாணம், கல்யாணம் முடித்தோடனே குழந்தை, அப்புறம் வீடு கட்டினோமா, அப்புறம் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, இப்படியே போயிட்டு போயிட்டு அப்புறம் குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய கல்யாணம், இப்படியே வாழ்க்கை ஒரு புறம் போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நம்முடைய உறவுகளை பாத்துக்கிறது, நம்முடைய உடல் நலம், அப்புறம் பொருள் நலம்னு சொல்லுமே, பினான்சியல் விஷயங்களை கவனிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவுல நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கு சில ஸ்பீட் பிரேக்கர் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்னன்னு கேட்டா, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் வரும். அப்பதான் நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிப்போம். பிலசாபிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்குது? நான் இப்படி எதிர்பார்த்தேன், இப்படி வந்துடுச்சே. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம திகைச்சு போய் நிற்கின்ற கணங்கள்ல ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி பிஸியா ஓடிட்டே இருப்போம். ஆனா வாழ்க்கையில உண்மையிலே நமக்கு நிம்மதி வேண்டும், அமைதியான ஆனந்தம் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இதற்காக நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். எதற்கு? இந்த ஆராய்ச்சிக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம நேரம் கொடுத்தே ஆகணும். இந்த டைம் வொர்த் ஸ்பெண்டிங். நம்ம நிஜமாவே நிம்மதியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு இதுதான் அருமருந்து. ஆக இந்த தத்துவ கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காகவே நம்முடைய சாஸ்திரங்கள், குருமார்கள் எல்லோரும் எல்லா நேரமும் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது பெருசா ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே வை மீ, எனக்கு ஏன் இது வந்தது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்போம். அப்பதான் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது. அதுக்காக இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம வாழணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனா பொதுவா இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இன்னும் சிறப்பாக செயல்பட நம்மை தூண்டும். இத நம்ம நன்றாக மனசுல கவனத்துல வச்சுக்கணும். ஆக நிலையாமை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன நிலையாமை அப்படின்னா, உலகம் நிலையற்றது. நிலையற்றதுன்னா தோன்றி மறைஞ்சுகிட்டே இருக்கு. ஜகத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, ஜகத். ஜாயத்தே கச்சதி இதி ஜகத். தோன்றி மறைந்து கொண்டிருப்பது எதுவோ அதுதான் ஜகத், உலகம். இப்ப நம்ம முன்னோர்கள் பார்த்த உலகமும் நம்ம பார்க்கிற உலகமும் வேற. எல்லாம் மாறிட்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. சரி,
தியரி ஆஃப் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்லாம் சொல்றோம். ஆனா மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ண வந்து நீங்க நிலையானது அப்படின்னு பற்றி பிடிச்சுக்க முடியாது. இந்த உலகம் அப்படி இருக்கு. உலகம்னு சொல்லும்போது வெளியில இருக்கிற ஏதோ நடக்கின்ற 4 நிகழ்ச்சிகளோ, எங்கேயோ ஆப்பிரிக்காலயும், அமெரிக்காலயும் நடக்கிற விஷயங்கள் நம்மள பெரிதாக பாதிப்பதில்லை. ஏதோ கேள்விப்படுறோம். ஆனா, நம்முடைய உறவினர்கள், நம்ம நெருங்கிய பக்கத்துல இருக்கிறவங்க, அவர்களுக்கு நடக்கின்ற ஒரு நல்லதும், கெட்டதும் நம்முடைய மன அமைதியை பாதிக்கிறது. உண்மையா இல்லையா? ஆக நம்ம கூட இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்முடைய உடல், மன கூட்டமைப்பு, நம்மளுடைய உடம்பு இருக்கே, இந்த உடம்பு, இந்த மனசு, அதுக்கப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் உலகம். இது எல்லாமே நிலையற்றது. இதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல என்ன பாருப்பா, பகுத்தறிவோடு வாழ். உண்மையான பகுத்தறிவு. எதையோ பகுத்தறிவுன்னு சொல்றோம். உண்மையான பகுத்தறிவு என்ன தெரியுமா? எது நிலையானது, எது நிலையற்றது என்று தெரிந்து கொள்கின்ற பகுத்தறிவு. இதுக்கு தான் விவேகம்னு பேரு. உலகத்துல பொதுவா நமக்கு தர்ம, அதர்ம விவேகம் வேணும். எது தர்மம், எது அதர்மம்னு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் போதாது. அதர்மத்துல போக்கூடாது, தர்மத்துல போகணும். அது வாழ்க்கை நடைமுறை சார்ந்த விஷயம். இங்க நம்மை பற்றிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே நான் யாரு? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் வேணும்னு சொன்னோம். அதாவது நான் யார்? உண்மையிலே நான் யார்? எனக்குள்ள இருக்கிற கோர் பெர்சன் யாரு? இந்த உலகத்தோட எசன்ஸ் என்னது? அதே மாரி கடவுள்ங்கிறவர் யார்? இந்த 3 விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சாதான், உண்மையிலேயே நம்ம நிம்மதி அதாவது ஒரு ரிலீஃப், அல்டிமேட் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இளைப்பாறுதல், முழுமையான இளைப்பாறுதல் வந்து அப்படித்தான் வர முடியும். ஆக நான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உடம்பு தான் நான் நெனச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன நான்னா இந்த இந்த 80 கிலோ, இந்த ஹைட், இந்த வெயிட் உள்ள, இந்த பேர் உள்ள, இதுதான் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு ரொம்ப நெறைய பேர் அப்படித்தான் நெனைக்கிறோம் ஆரம்பத்துல. ஆனா, இந்த உடம்பு நான் அப்படின்னு சொன்னா, இந்த உடலை நான் அறிகிறேன் இல்லையா? எப்பயுமே அறியப்படுகின்ற பொருள் அறிபவனுக்கு வேறா தானே இருக்கணும். நான் இந்த உடலை அறிகிறேன். எனக்கு இந்த உடம்புல எங்க வலிச்சாலும் தெரியுது. ஆக இந்த உடம்பு நல்லா இருந்தா தெரியுது, நல்லா இல்லன்னா தெரியுது. நான் உடலை அறிகிறேன். அதனால உடம்பு நான் இல்ல. நான் மனதை அறிகிறேன். மனம் நான் அல்ல. மனசுல வர ஒரு இமோஷனும் எனக்கு தெரியுது. இப்ப கோவமா இருக்கேன்னு தெரியுது. இப்ப வந்து சிரிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் தெரியுது நமக்கு. ஆக உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல. இது நமக்கு தெரியணும். இது யோசிச்சு பார்த்தா தான் ஆமால்ல அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு சரியில்ல அப்படின்னு தான் சொல்றதா, நான் சரியில்லன்னு சொல்றோமா? ஐ அம் நாட் வெல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா தமிழ்ல சொல்லும்பொழுது, உடம்பு சரியில்ல. எனக்கு உடம்பு சரியில்ல. என்னோட உடம்பு சரியில்ல. அப்படிதான் சொல்லுவோம். தவிர நான் சரியில்ல அப்படின்னு சொல்றது இல்ல. நமக்கே தெரியும் இந்த உடல், மனம் வேறு. அது மட்டும் இல்ல. இந்த உடம்ப பார்த்தோம்னா, இந்த உடம்பு தோன்றி இருக்கு. காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த உடல் தோன்றி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் இது அழிந்து போகும். நம்முடைய உடம்பே எடுத்து பார்த்தா, இந்த உடம்பு முதல்ல என்னாச்சு? அம்மா வயித்துல இருந்தது, அப்புறம் பிறந்தது, அப்புறம் வளர்ந்தது, அப்புறம் மாற்றங்களை சந்தித்தது, அப்புறம் தேய்ந்தது, மாண்டது. எல்லாரோட உடம்பும். ராம, கிருஷ்ண அவதாரங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் ஷரீரம் என்று ஒன்று எடுத்தால், அது நிச்சயமாக காலத்திற்கு உட்பட்டு போய் தான் ஆகும். நம்முடைய சரீரம் மட்டும் இல்ல, யாருடைய சரீரம். இந்த உண்மை நமக்கு புலப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, வாழ்ந்துட்டு இருக்கும்போதே எவ்ரி 7 இயர்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற அத்தன செல்லும் மாறிடுதாம். செல் லெவல்லயே மாற்றம் நடக்கிறது. அதே மாதிரி மனசுலயும் மாறுது. அதனால தான் அதே மாரி எண்ணங்கள் இருக்கிறதில்ல. நம்மளோட எண்ணம் வந்து ரிஃபைன் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து 20 வயசுல திங்க் பண்ண மாரி 30 வயசுல திங்க் பண்ண மாட்டோம். 40 வயசுல வேற மாரி இப்படி அடி வாங்க வாங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி வர வர நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். மனசு மாறிட்டே இருக்கு. உடம்பு மாறிட்டே இருக்கு. உலகம் மாறிட்டே இருக்கு. அப்ப மாறிட்டே இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, இது நிலையில்லாதது. இது வந்து ஒரு ஒரு எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது. எது நிலையானது அப்டின்னா, எது 3 காலத்திலும் இருக்குமோ அதுதான் நிலையானதுன்னு சொல்லும். 3 காலத்த கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலத்திலயும் இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்கா அப்டின்னா, இல்லையே. நம்முடைய உடம்பெல்லாம் அந்த லிஸ்ட்ல சேராது. நம்முடைய உடலோ, மனமோ, இந்த உலகமோ அப்டி சொல்ல முடியாது. இது தோன்றி திடீர்னு பார்த்தா உலகம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்டியே பிரளயம் அப்டிங்கல ஒடுங்கும். அழியாது, ஒடுங்கும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன், அன்மேனிஃபெஸ்டேஷன். தோற்றம், மறைவு உண்டு.
ஆக இந்த நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத உறவுகள், இத வந்து நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, இதெல்லாம் ரொம்ப உண்மை. 2 விஷயம் நெனைக்கிறோம். 1 இதெல்லாம் எப்பயும் இருக்கும்னு நெனைக்கிறோம். இதை உண்மை என்று நினைக்கிறோம். 2 விஷயம். இதெல்லாம் எப்பயும் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறதும், இதெல்லாம் உண்மை அப்படின்னு நெனைக்கிறதும் வந்து அதுதான் புல்லறிவு. புல்லறிவுனா என்ன? கீழான அறிவு. நிலையாமை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அப்பதான் வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். நிலையாமை மட்டும் நமக்கு புரியல, இதெல்லாம் ரொம்ப நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அழுகையும், சோகமும், துயரமும் தான் மிஞ்சும். இன்னும் மிஞ்சாது. நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம எங்கேயாவது விளையாட கூட்டிட்டு போனோம், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்ப கூட்டு வரும்போது அழுவும் பார்த்தீங்களா? ஏன்னா அது அங்கேயே இருக்க போறோம்னு நெனச்சுட்டு இருக்கும். அப்படி அல்ல. 1 மணி நேரம் தான் விளையாட முடியும். ப்ளே ஏரியால எங்கேயோ. கூட்டிட்டு வரும்போது அழுவும். அதே மாதிரி நம்பளும் நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து பிரிக்கும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம் நம்ப வந்து. இது நிலையில்லாததுன்னு நமக்கு புரியாததுனால தானே அப்படி வருத்தப்படுறோம். யாரோ ஒரு உறவு டக்குன்னு நிம்மதி நம்ம விட்டு அப்படியே நேத்துக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லன்னும்போது எவ்ளோ ஷாக் ஆகுறோம் லைஃப்ல வந்து. ஆனா மரணம் என்பது எவ்வளவு சர்வசாதாரணமாக உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து தட்டிட்டு இருக்கு. நம்ம இத கவனிக்கிறதே இல்லையே! ஆக இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிலையாமை. என்னென்ன நிலையாமை? உலகம் வாழ்க்கை என்பது நிலையற்றது. நம்முடைய உடல் நிலையற்றது. செல்வம் நிலையற்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான், ஒரு துறவிக்கு வந்து இது மிக முக்கியமான ஒரு அறிவாக திருவள்ளுவர் பார்க்கிறார். துறவிக்கு தத்துவ ஞானத்தை புகட்டத் தொடங்கிய திருவள்ளுவர், மிக சம்பிரதாயமாக மரபுப்படி முதல்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா, அது எந்த புஸ்தகமா இருக்கட்டும், நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல விஷயம் வேதாந்தத்துல சொல்லப்படுவது வந்து வேதாந்தம் படிப்பதற்குரிய தகுதி. முதல்ல அந்த தகுதி இருக்கா நமக்குன்னு பார்த்துக்கணும். முதல் தகுதி என்ன தெரியுமா? நித்திய, அநித்திய வஸ்து விவேகம். எது நிலையானது, எது நிலையற்றது என்பதைப் பற்றிய தெளிவான பகுத்தறிவு. இது இருந்தா தான் வேதாந்தத்தையே படிக்க முடியும். படிக்க முடியும் மட்டும் இல்ல. அது அப்பதான் பயனை கொடுக்கும். இல்லாட்டா அகாடமிக் நாலேட்ஜா படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் இல்ல. எனக்கு உண்மையிலே இந்த விஷயம் புரியணும். எது நிலையானது, எது நிலையற்றது என்பது எனக்கு தெளிவாக விளங்க வேண்டும். கைவல்ய நவநீதத்துல கூட ரொம்ப அழகா எடுத்த உடனே நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். எடுத்த உடனே முதல் வார்த்தையே தத்துவ விளக்க படலத்துல இதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எது நித்தியம், எது அனித்தியம் என்பது நமக்கு தெளிவாக விளங்க வேண்டும். இதுல முதல்ல நிலையற்ற விஷயங்கள திருவள்ளுவர் காட்டுறார். நிலையற்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தா செல்வம், இந்த உலக வாழ்க்கை, நம்முடைய உடல் இதெல்லாம் நிலையற்றது. அப்ப நிலையானது எது? மெய்ப்பொருள், கடவுள், பரம்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்யுணர்தல் அதிகாரத்துல அதெல்லாம் வரும். ஆக எது நிலையானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எது நிலையற்றது என்பதை தெரிந்து கொள்ள பகுத்தறிஞ்சு 2யும் பிரிச்சுட்டோம். இதெல்லாம் நிலையற்றது, இது நிலையானது. அப்ப என்ன செய்யணும்? நிலையற்றதை விட வேண்டும். நிலையானதை நாட வேண்டும். நிலையற்றதுலேருந்து நம்ம விலகணும் இல்லையா? இது நிலையற்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. போன வாரம் ஒரு உதாரணம் சொன்னேன். கார்ட்போர்ட் சேர். அதுல உட்கார முடியாது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுத்துக்கலாமே தவிர, அதுல நான் உட்கார்ந்தேன்னா என்ன ஆகும்? அதை சார்ந்திருந்தால் என்ன ஆகும்? நானும் விழ வேண்டிதான். ஆக அதிலிருந்து விலகுறோம் பார்த்தீங்களா? இது நிலையற்றது. அதனால இதை நான் சார்ந்து இருக்கக்கூடாது. வெறுக்கணும்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். அதனால செல்வத்த வெறுக்கணும், உறவுகள வெறுக்கணும், உலகத்த வெறுக்கணும்னு சொல்லி தரல திருவள்ளுவர். அதை உன்னுடைய மன அமைதியின் பொருட்டு சார்ந்து இருக்காதே. நம்ம மன அமைதிக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தானே பிரச்சனை. இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறேன். 3 விஷயத்துக்காக சார்ந்திருக்கோம். நன்றாக கவனித்து பார்த்தால், என்னுடைய அமைதி, நிம்மதின்னு சொல்லலாம். அமைதி, என்னுடைய ஆனந்தம், என்னுடைய பாதுகாப்பு. இந்த 3 விஷயம் எனக்கு வேணும். வாழ்க்கையில நான் உண்மையிலே என்ன தேடுறேன்னா, இந்த 3 தான் தேடுறேன். அமைதியை தேடுகிறேன், ஆனந்தத்தை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன். துரதிர்ஷ்டவசமாக இது 3யும் உலகத்தில் தேடுகிறேன். உறவுகளில் தேடுகிறேன். என்னுடைய உடல் மனதிலேயே தேடுகிறேன். கிடைக்காது. இது 3ம் தான் நம்ம தேடிட்டே இருக்கோம். ஆக இது 3னுடைய ஊற்று வந்து மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள தேடி நம்ம போணும். எதெல்லாம் நிலையற்றதோ அத நம்ம விடணும். ஆக நிலையற்றதை விடுவதுக்கு தான்
துறவு அல்லது வைராக்கியம்னு பேரு. அது அடுத்த அதிகாரம் வரப்போகுது. எது நிலையானதோ அதை தேடி செல்றோம் பாத்தீங்களா? அதுதான் மெய்யுணர்தல். இப்ப அடுத்த 2 அதிகாரமும் அழகா 2 பாதையாக நமக்கு போடப்பட்டிருக்கு. நீ முதல்ல நிலையாமைய புரிஞ்சுக்கோப்பா. புரிஞ்சுகிட்டு நிலையற்றதை விடு, நிலையானதை தேடிச் செல். இந்த ஒரு பேக்கிரவுண்டோட நம்ம வந்து இந்த நிலையாமை அதிகாரத்தின் குறட்பாக்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் குறட்பா, நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. கடைன்னு சொன்னா தாழ்ந்த நிலை, ரொம்ப ரொம்ப கீழான நிலை, துறவு நிலைக்கு பொருந்தாததுன்னு வச்சுக்கலாம். எது அப்படின்னா, நில்லாதவற்றை, எதெல்லாம் நிலையற்றதோ அதெல்லாம், உறவுகள், செல்வம், உடல் எல்லாத்தையும் நிலையின, ரொம்ப நிலையானது அப்படின்னு நினைக்கிறோம்ல. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் கருதுகின்ற புல்லறிவு. புல்லறிவுனா மிகச்சிறிய புல்லு மாதிரி ரொம்ப சின்ன, ஆண்மைனா அறிவுடையவராக இருக்கும் தன்மை. புல்லறிவாண்மை அப்படின்னே ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. நீங்க எடுத்து பார்க்கலாம். அதாவது புல்லறிவுன்னு சொன்னா ரொம்ப கீழான அறிவு, தாழ்ந்த அறிவு, குறுகிய அறிவு, எதற்கும் பயன்படாத அறிவு. ராங் நோஷன்னு சொல்றாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்த வந்து எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம, ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கோணத்துல பார்க்கறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப சிறுமை, சிறுமை என்னும் கேடு. இதுக்கு வந்து கார்ப்பண்யம் அப்படின்னு பேர் சொல்லுவாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் இல்ல, கீதையில வரும். வியாசர் கார்ப்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவக. அர்ஜுனன் சொல்றான், சிறுமை என்னும் கேட்டினால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன நினைக்கிறேன், இந்த உடம்பு தான் ரொம்ப சத்தியம், இதுதான் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் என்னோட உறவுகள். நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒரு ஒரு விஷயமா. இப்ப நில்லாதனவற்றை, இப்போ ஒரு பெரிய படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் ரொம்ப நிறைய ஹைலி குவாலிஃபைடு, நான் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சிருக்கேன், சர்டிபிகேட் வச்சுக்கிறோம், அதை வந்து அதை வச்சு போட்டோ எடுக்கிறோம், அதை டிபியில வைக்கிறோம், 4 பேருக்கு ஷேர் பண்றோம், எல்லாம் பண்றோம், தப்பே கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் ஆகுமா அதெல்லாம் மறந்து போறதுக்கு? மறந்து போச்சுன்னா, டெமென்ஷியா வந்ததுன்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பிரெயின்ல ஏதோ ஒரு குட்டி நர்வு விட்டு போச்சுன்னா எல்லாம் மறந்துரும். ஆக, நம்ம படிச்ச படிப்பு நிலையற்றது. யோசிச்சு பார்க்கணும் இத வந்து. அதாவது இப்ப நமக்கு பயன்பட வேண்டிய நேரத்துல பயன்படாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போயிடும்னு சொல்லல. அது மாரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பொதுவா கல்விங்கிற செல்வத்த நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கூட பிரிக்க முடியும். பயன்படாமல் செய்ய முடியும். செல்வம் கேட்கவே வேண்டாம். எவ்வளவு பணம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு கூட ஹைட் ஆஃப் இன்செக்யூரிட்டில இருக்கிற ஆள் இருக்காங்க. இவ்ளோ கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வச்சிருக்கேன். ஆனா பயமா இருக்கு. என்ன ஆயிடுமோன்னு பயம். பணம் வந்து எனக்கு பாதுகாப்பு குடுக்குதா? குடுக்கல. ஏன் அப்படின்னு, இந்த பணம் எப்ப வேணாலும் என்ன விட்டு போயிடும். எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் அந்த பணத்த வந்து என்கிட்ட இருந்து திருடணும்னு நெனச்சா திருடிடுவாங்க. என்ன கொலை பண்ணா போதும் இல்லையா? பணத்த எடுத்துடலாம் தானே! எவ்வளோ நிச்சயமற்ற தன்மை. பணம், அதுக்கப்புறம் அழகு. சின்ன வயசுல அப்படி ஒரு இளமை. ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அந்த 20கள்லயும் 30 ரொம்ப அழகா இருக்கேன். என்னுடைய தோற்றம், தோற்ற பொலிவுக்கு நான் அந்த இத யூஸ் பண்றேன், இந்த இது யூஸ் பண்றேன். எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாள் கழிச்சு தோல் சுருங்கும், கண்கள் மங்கும், பற்கள் வந்து ஆட்டம் காணும், முடி நரைக்கும். எல்லாம் இது மேனேஜ் பண்றதுக்கே நெறைய பேர் இதுக்கு தான் நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எப்படியாவது நம்முடைய தோற்ற பொலிவ வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக வண்டி வண்டியா விஷயங்கள வாங்கி, அதற்காக பாடுபட்டு, ஏன்னா பிரசன்டபிளா இருக்கணும். தப்பு கிடையாது. பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைக்கல. ஆனா இது இயற்கையாக நடக்கிறதா இல்லையா? என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலும் 20 வயதுல இருந்த ஒரு அழகு, அந்த ஒரு நேச்சுரலா இருந்த அந்த ஸ்கின், அந்த அந்த தோலுக்கெல்லாம் ஒரு ஷைனிங் இருக்குமே, அதெல்லாம் 40 வயதுல சாத்தியமே இல்ல. இது வந்து இயற்கை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழகு நிலையற்றது. வயசானப்புறம் வேற மாதிரி ஒரு அழகு இருக்கும். அந்த அழக அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். இந்த ஓடிக்கொண்டே இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஓடுற நதிய வேடிக்கை பார்க்குற மாரி, கடல் அலைகள பார்க்குற அந்த வாழ்க்கை எப்படி நகர்ந்து கொண்டே இருக்குங்கிறத பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அத போய் பற்றிக் கொள்ள முயலக்கூடாது. அத புடிச்சு வைக்க ட்ரை பண்றோம் பார்த்தீங்களா? என்னோட அழகு மாறக்கூடாது. என் குழந்தை என்னைக்கு என்கிட்ட எப்படி இருக்காளோ, அதே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சாத்தியமா? சின்ன வயசுல நம்ம புடவைய பிடிச்சுட்டே குழந்தைங்க சுத்தும் நம்ம பின்னாடி. "நீ தான் பெஸ்ட் மாம் உலகத்திலேயேன்னு" சொல்லும். எல்லாம் சொல்லும். ஆனா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு மேல் படிப்புக்கு வெளிநாட்டு போனாலே முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நினைக்கிறோம்? மாறிட்டாங்க. குழந்தை மாறிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை. குழந்தைக்கு என் மேல அன்பே இல்ல.
என் கணவருக்கு என் மேல அன்பே இல்ல. மனைவிக்கு என் மேல அன்பே இல்ல. இந்த மாரி கன்க்ளூஷன்க்குலாம் வரோமே, என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த உறவெல்லாம் அப்படியே மாறாம இருக்கணும். என்ன எதிர்பார்க்கிறோம்? நிலையற்ற வாழ்க்கையில எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற இடத்துல போய் நம்ம நிலையான ஒண்ண தேடிட்டு இருக்கோமே, இதுதான் முட்டாள்தனம். புல்லறிவுன்னு சொன்னா முட்டாள்தனம்னு அர்த்தம். இது தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு. ஆக இதெல்லாம் நிலையில்லாதத நிலையானதா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாராவது நம்மகிட்ட அன்பு செலுத்தினா கூட நம்ம உடனே என்ன பண்றோம்? அந்த அன்ப தக்க வச்சுக்கிறதுக்கு படாது, எப்பயும் இப்படியே இருப்பாங்களா? அப்படின்னு அடுத்த நாள் எழுந்திரிச்ச உடனே சந்தேகம் வந்துரும். நேத்திக்கு நல்லா பேசுனாங்க, இன்னைக்கு பேசுவாங்களா? பேசுவாங்களா? மாட்டாங்களா? ஏதாவது நடந்து இந்த உறவு உடைஞ்சிருமோ? இப்படி பயத்திலேயே இந்த உறவுகள தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் படுகின்ற பாடு, அதுக்கு நம்ம எவ்ளோ பயப்படுறோம். ஒரு ஒரு செல்வத்த வச்சு அதாவது ஒண்ணொண்ணு இப்படி பிடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு அந்த பக்கம் போகுது. அப்படி பிடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு போகுது. எல்லாத்தையும் காப்பாத்துறதே பெரும் பாடா இருக்கு. நம்முடைய உறவுகள் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹெல்த் அப்படியே டவுன் ஆயிடுது யார கேட்டாலும் பிபி, சுகர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம், எல்லாம் அறிவாளின்னு நம்மள நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடம்ப பேசிக்கா எப்படி வச்சுக்கணும்னு கூட நமக்கு தெரியல. இந்த உடல் கண்டிப்பா நிலையற்றது. ஆனா மெயின்டெயின் பண்ணணும்ல. எவ்வளவு நாள் கடவுள் எழுதியிருக்காரோ, அவ்வளவு நாள் இத உருப்படியா வச்சுக்கிறதுக்கு தெரியல நமக்கு. இதை வியாதிகளின் கூடாரம் ஆக்குகிறோம். எதனால? நம்முடைய மனக்கவலைகளால. ஏகப்பட்ட விஷயங்கள மைண்ட்ல போட்டு அலட்டி, அது உடம்ப பாதிச்சு, அப்புறம் நான் வேகமா சாப்பிட கூட நேரம் இல்லாம இருக்கேன். எக்ஸர்சைஸ் பண்ண கூட நேரம் இல்லாம இருக்கேன்னு ஒரு போலித்தனமான ஒரு போர்வைக்குள்ள சிக்கிக்கொண்டு, அப்புறம் இந்த உடம்ப சரி பண்ண லட்சக்கணக்கான ரூபாய மறுபடியும் செலவழிச்சு யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார். அந்த காலத்துல அ அம்மா அப்பா சாப்பிட்டு முடிச்சோனே வெத்தல குடுப்பாங்களாம். வெத்தல, சுண்ணாம்பெல்லாம் குடுப்பாங்க இல்லையா? குடுப்பாங்க. இப்ப என்ன அப்டின்னா, அப்பா சாப்பிட்டு முடிச்சோனே அம்மா மாத்திரை டப்பாவ எடுத்துன்னு வராங்க. ஒரு ஒரு வேளைக்கும் 10, 10 மாத்திரை எல்லாரும் சாப்பிடுறாங்க. பரிணாம வளர்ச்சி. நம்மலாம் வளர்ந்துட்டோம். வெத்தல பாக்குலேருந்து மாத்திரை டப்பாக்கு வந்துரும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போம்போது என்ன எடுத்து கறக்காம மாத்திரை டப்பா. கையோட எடுத்துட்டு போறோம். அவ்ளோ மாத்திரைகள். ஏன் அப்டின்னா, வாழ்க்கைய நம்ம புரிஞ்சுக்கவே இல்ல மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லாருடைய உடம்புக்கும் வியாதி வருது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா, நம்ம நம்மளா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எங்க தப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நிலையற்றது. இந்த வாழ்க்கை நிலையற்றது. என்னுடைய உடல் நிலையற்றது. அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கிறவங்களோட உடலும் நிலையற்றது. எப்ப வேணாலும், யாருக்கு வேணாலும், எது வேணாலும் நடக்கும். இந்த உண்மைய நல்லா உரைக்கிற மாரி மண்டையில போட்டு புரிய வச்சுக்கிறதுக்கு பேரு தான் விவேகம். நிலையாமை புரிய வேண்டும். அப்படியே ஒண்ணுமே ஆகக்கூடாது. ஒண்ணுமே அழுது, விழுந்து, புரண்டு என்னென்னமோ பண்றோம். நமக்கு இந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தாங்கிக்க முடியல. நம்மள பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு மரணமோ, வியாதியோ அலறிடுறோம். தவிச்சு போயிடுறோம். அந்த நேரம் என்ன செய்யணும்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். கூட இருந்து ஆறுதல் சொல்லணும். பிரார்த்தனை பண்ணணும். எல்லாம் பண்ணணும். ஆனா, இந்த என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற உண்மை நம்மளோட ஆழமான மனசுல இருந்தா, பெருசா கலங்க மாட்டோம். என்ன வந்தாலும் கடவுளே நீ நடத்து. நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுன்னு சொல்லுவோம்ல. ஒரு சரண்டர் இருக்கும் கடவுள்கிட்ட. குழந்தை இறந்து போயிடும். இறந்து போயிட்டா கூட ரொம்ப சாதாரணமா அப்படி ஆயிடுச்சாங்க. கடவுள் குடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு மனசுல ஒரு பக்குவம் இருக்கணும். ரொம்ப ரேர் அது மாரி சொல்றவங்க. எல்லாரும் எப்படி என்ன அப்படி பண்ண போச்சு? அது எப்படி அப்படி நடக்கும்? இது வாரி சுருட்டிட்டு சண்டைக்கு போறோம். செவுத்துல போய் முட்டிக்கிற மாரி நம்மளுடைய சண்டைகளும் கேலி கூத்தா இருக்கும். நம்ம பண்ற விஷயங்கள்லாம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் நிலையில்லாததுன்னு ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ட தெரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியும். நம்ம சுத்தி போட்டோம்னா, முதல்ல இந்த உடம்பே நிலையில்லாதது. நம்ம மனசே நிலையில்லாதது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. நம்ம என்னமோ கனவு க க க கனவ ரொம்ப பொய் மாதிரியும், நிஜத்த உண்மை மாரி நெனைக்கிறோம். நம்ம சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது? இந்த நனவும் கூட கனவு மாரி தான். கொஞ்சம் லாங்கா தெரியுது அவ்வளதான். ஆனா இத போய் நீ உண்மை நெனச்சுட்டு இருக்கியேப்பா! கனவு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஃபியூ 90 செகண்ட்ஸோ என்னமோ தான் சொல்றாங்க. ஆனா இது 100 வருஷம் இருக்கு. அதனாலயே இது உண்மைன்னு நெனச்சுக்காத. வாழ்க்கை என்பதும் ஒரு நீண்ட கனவு தான். ஒரு நாடகம் தான். யோசிச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனைய நம்ம ரொம்ப பெருசா நெனச்சோம். தாண்டவே முடியாதுன்னு நெனச்சோம். பெருசா ரியாக்ட் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தா அது ஒண்ணுமே இல்லாத சப்ப மேட்டரா தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். எப்படி கடந்து வந்தோம். இன்னைக்கு ஞாபகம் கூட இருக்காது சில விஷயங்கள் ஆனா நம்ம அந்த நேரம் அது உண்மையா தெரிஞ்சது. இப்ப தெரியலையே! அப்ப என்ன அர்த்தம்? கனவு மாரி தானே! கனவு பார்த்த மாரி தானே! கனவு மாதிரியோ, இல்ல ஒரு நாடகம் மாரி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம தான் அத ரொம்ப உண்மை, நிலையானதுன்னு சொல்லி புடிச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம்
இந்த வாழ்க்கை, நம்முடைய செல்வம், நம்முடைய உடல், மனம் இதெல்லாம் நிலையற்றது. இந்த நிலையற்ற விஷயங்கள போய் நீ நிலையானதுன்னு புடிச்சுக்கிட்டா, அதுக்கு கீழான அறிவுப்பா. அது உயர்ந்த அறிவு கிடையாது. புல்லறிவுனா என்ன? அது நமக்கு துன்பத்தை தரும்னு அர்த்தம். அதனால பெருசா பிரயோஜனம் இருக்காது. அந்த அறிவ வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மனித உடல் என்பது உயர்ந்த லட்சியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல எல்லார் மேலயும் அன்பாக இருக்கலாம். நன்றாக சேவை செய்யலாம். எல்லோருக்கும் பயன்படுற மாரி ஓடி ஓடி உழைக்கலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா, நம்முடைய மனதை ஆரோக்கியமாக, நிம்மதியாக வைத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. அதற்கு இந்த ஞானம் பெரிதும் பயன்படும். இத மறக்கவே கூடாது நம்ப. ஆக இந்த புல்லறிவு என்பது கடைன்னு சொல்ட்டார். கடைன்னா ரொம்ப கீழானதுப்பா. தெரிஞ்சுக்கோ. இந்த மாரி மாத்தி நினைக்காத. நிலையானது நிலையற்றத போய் நிலையானதுன்னு நினைக்காத. அது கீழான அறிவு. அதான் முதல் குறள். 2வது குறள் படிக்கலாம். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. ம். இந்த குறள்ல செல்வம் நிலையாமை பற்றி சொல்கிறார். செல்வம். நம்ம எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா அப்படி எல்லார் மனசுலயும் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பத்துமா பத்தாதா? திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்ட மாரி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு 10,00,000 ரூபாய் போயிடும். இப்படி பார்ப்போம். திடீர்னு ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா வரும். இல்ல பிளான் பண்ணியே வரும். எப்படியோ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். மனசுல எப்பயுமே இந்த விஷயமா ஒரு நிறைவுணர்வு இருக்கிறதே இல்ல. ஆனா, இந்த செல்வம் எப்படி வருகிறது? எப்படி போகிறது? திருவள்ளுவரோட அப்சர்வேஷன் பாருங்க. அவர் எப்படி பார்க்கிறார் ஒரு விஷயத்தங்கிறது, இதுதான் ஒரு பெரிய ஞானி, ஒரு கவின்னு சொல்லுவாங்க. கவி கிராந்ததர்ஷின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபார் சைட்டட்னெஸ் ஓட அப்படி தள்ளி நின்னு பார்த்தா இப்படி விஷயம் புலப்படும். பெருஞ்செல்வம். நெறைய பணம் சேர்த்து வச்சிருக்கியேப்பா! கோடிக்கணக்குல பேங்க் பேலன்ஸு. அது எப்படி தெரியுமா? கூத்தாட்டு அவை குழாத்தற்றே. கூத்தாட்டுனா நாடகம் நடைபெறுகின்ற, அவைனா அரங்கம். அந்த அரங்கத்திற்கு குழாத்து அற்றே. அற்றேனா போல. குழாத்துனா மக்கள் கூட்டம் வருவது போல. இது அழகா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ஹால், நாரத கான சபா, இல்ல காமராஜர் அரங்கம் மாரி பெரிய ஹால கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஹால்ல 6:30 மணிக்கு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி. ஒரு சுவாமிஜியோட கீதை சொற்பொழிவே இருக்குன்னு வச்சுக்கலாம். இருக்கு. 6:30 மணிக்கு தான் புரோகிராம். 6:30க்கு தான் புரோகிராம். ஆனா, அந்த ஹால் எப்படி நிறையும் அப்படின்னு கேட்டா, 5:30 மணிக்கு ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. 5:45க்கு இன்னும் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, 50% ஹால் ரொம்பியிருக்கும். அப்புறம் 6:15க்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% அந்த ஹால் அப்படியே நிரம்பியிருக்கும். அப்புறம் 6:30க்கு பார்த்தீங்கன்னா, 90% எல்லாரும் வந்துருவாங்க. 5:30லேருந்து 6:30 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர்றாங்க. திருவள்ளுவரோட எக்ஸாம்பிள் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா. எந்த ஹாலுக்கு நீங்க போய் பார்த்தீங்கனாலும், எந்த நிகழ்ச்சி போதும் ரொம்ப முன்னாடி வர ஆளும் இருக்கும். கடைசி நேரத்துல வர ஆளும் இருக்கும். இப்டி அதுல ஒரு வெரைட்டி இருக்கு இல்லையா? கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன சொல்ல வராரு? இந்த மாரி தான் நம்ம பணம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம். இல்லையா? ஆஃபீஸ்ல ஒரு ஒரு ப்ரமோஷனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சிறுக 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 கஷ்டப்பட்டு சேர்த்தோம். நம்ம எல்லாரும் நம்மள பத்தி ஒரு பயோகிராஃபி சொல்லுவோம். நான் அந்த காலத்துல அந்த கம்பெனில முதல்ல ரூ. 2,000 சம்பளத்துக்கு சேர்ந்தேன். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லுவோம். அப்படி சேர்ந்தேன். இந்த காலத்துல என்ன ஐரனின்னா, ஒரு அப்பா ரிட்டயர் ஆகும்போது எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ, அத பையன் ஐடில முதல் வருஷம், முதல் மாசமே வாங்கிடுறான். ஆக பணம்னு ஒரு விஷயத்துக்கு மதிப்பே இல்லாம போன ஒரு காலமோன்னு நினைக்க தோணுது. இதுவே பாருங்களேன், இந்த பணத்துக்கு நம்ம குடுக்குற வேல்யூ, பணத்தோட வேல்யூ எப்படி மாறிட்டு இருக்கு பெரிய விஷயம். அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 அப்படிம்பாரு. ரூ. 2,00,000 அந்த பையன் சர்வசாதாரணமா வாங்கிட்டு போயிட்டு ஆனா ரூ. 2,00,000க்கு இன்னைக்கு செலவும் இருக்கு. அதுக்கு மேல மேல இருக்கு செலவு. இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பணம்ங்கிற விஷயமே இந்த வேல்யூவே மாறிட்டு இருக்கே. ரூ. 5,000ங்கிறது நான் ஒரு பெரிய பணமா இருந்த காலம் உண்டு. ரூ. 5,000 இன்னைக்கு ரூ. 5,000 வச்சு என்னங்க பண்றது? ஒரு வீட்டு வாடகை கூட குடுக்க முடியாது. ரூ. 5,000ல ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியுமா? மினிமம் ஒரு 20,000 இருந்தா தானே ஒருத்தர் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ரூ. 10,000 வாடகை ஆகுது. அவரவர் ஊர்கள்ல, அவரவர் இதுல நம்ம இந்த மாரி கான்வர்சேஷன்லாம் பேசுவோம். ஆக விஷயம் என்னன்னா, செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரி, போக்கும். போகும்போது எப்படி போகும்னா, அச்செல்வம் போவது எப்படி எனின், அதுனா அந்த மக்கள் கூட்டமானது. அதுங்கிறது என்னடா, மக்கள போய் அதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. கூட்டம். கூட்டத்த அதுன்னு சொல்லாத. மக்கள் கூட்டம் விழிந்தற்று. ஒரே நேரத்துல கலைந்து செல்வதை போன்றதாகும்.
சரி 6:30 மணிக்கு சுவாமிஜி வந்தார், பேசினார். கீத சொற்பொழிவு 8 மணிக்கு முடிஞ்சது. நாளை பார்க்கலாம் சொல்லி ஹரி ஓம் தத் சத் சொல்லி முடிச்சோடனே 8:10க்கு ஹால் காலி இல்லையா? எல்லா எக்ஸிட் கேட் வழியா இப்படிங்கிறதுக்குள்ள அதுக்காக 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பாங்களா? இல்ல. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்டையர் ஹால் காலி ஆயிடும். அதே மாதிரி செல்வம் வரும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா சேரும். போகும்போது ஒரேடியா அடிச்சுட்டு போயிடும். ஒரு ஒரு செலவு, ஒரு கல்யாணம் எடுத்து வை ரூ. 10,00,000. ஒரு ஒரு மருத்துவமனையில சேர்க்கணும். எடுத்து வை ரூ. 5,00,000. இப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த 5,00,000த்தையும் 10,00,000த்தையும் எப்படி சேர்த்தோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம். எத்தனையோ வந்து அங்க இங்க கட்டி இந்த இன்ட்ரெஸ்ட் வருமா? அந்த இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல இப்படி போடணும். சேவிங்ஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம், திடீர்னு பையன் வந்து சொல்லுவான், நான் வந்து இதுல போய் படிக்கிறேன். நான் வந்து ஜெர்மனில போய் படிக்கிறேன். காசு குடுங்கம்பான். அப்படியே எடுத்து குடுக்க வேண்டியிருக்கும். மேல் படிப்புக்கு படிக்கிறேன்பாங்க, போறேன்பாங்க, வரேன்பாங்க. இது வந்து என்ன அழகான எக்ஸாம்பிள். செல்வம் வருகின்ற வழி என்ன? போகின்ற வழி என்ன? ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் குடுக்குறாரு திருவள்ளுவர். ஆக நீ எப்படி எவ்வளோ சேர்த்து வச்சாலும் ஒரு நாளைக்கு கரைஞ்சு காணா போயிடும்பா. டிமானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஆக எப்படியோ செல்வம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வரும். போம்போது ஒரேடியா அடிச்சுட்டு போயிடும். கண்டிப்பா அடிச்சுட்டு போணும்னு விதி இருந்தா கண்டிப்பா அடிச்சுட்டு போயிடும். நம்ம எவ்ளோ தக்க வச்சுக்க முயற்சி பண்ணினாலும், சில சமயம் பேங்க்ரப்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் ஆக வேண்டாம். ஆனா அப்படி வாய்ப்பு இருக்கிறது. என்ன வேணா நடக்கும் இந்த இதுல வந்து இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, சில பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் பேங்கே திவால் ஆயிடும். நேஷனலைஸ்ட் பேங்க்ல போடுங்கம்பாங்க. என்ன எப்ப நடக்கும்னு யாரும் சொல்ல முடியும்? இந்த விஷயத்த நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும். செல்வம் நிலையில்லாதது. இதுதான் இந்த 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 குறள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, செல்வம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வரும். போம்போது அப்படியே அடிச்சுட்டு போயிடும். செல்வத்தை சார்ந்து உன்னுடைய மன அமைதியை வைத்துக் கொள்ளாதே. இவ்வளோ பணம் இருந்தா தான் நிம்மதியா இருப்பேன். பணம் தான் எனக்கு பாதுகாப்பு என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே. இந்த பணத்துல பற்று வேண்டாம். துறவிக்கு சொல்றார் முக்கியமா. அடுத்தது குறள். "அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல்." சரி, செல்வம் நிலையற்றதுன்னு சொல்லிட்டீங்க. என்கிட்ட செல்வம் இருக்கே, நான் அத வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதான் நானும் அதான் சொல்றேன். செல்வம் அற்கா இயல்பிற்று. எந்த வகை செல்வமாயினும் அற்கான்னு சொன்னா நிலையில்லாத. அல்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலையில்லாததுன்னு அர்த்தம். அதான் அற்கான்னு வந்திருக்கு. இயல்பிற்று, இயல்புடையது. அது பெற்றால், அந்த செல்வம் ஒருவேளை உனக்கு கிடைத்தால், ஆங்கே, ஆங்கேன்னு சொன்னா அப்பொழுதே, காலம் தாழ்த்தாமல் அச்செல்வத்தைக் கொண்டு அற்குப, அற்குபன்னு சொன்னா, நிலையான வீடு பேற்றை பெறுவதற்கு காரணமான செயல், அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். அற்குபன்னு சொன்னா, நிலையில்லாத செல்வத்தைக் கொண்டு நிலையான வீடு பேற்றை பெறுவதற்கான காரியத்தை செய்ய வேண்டும். முன்னாடி கூட சொன்னார் பாத்தீங்களா? நம்ம பார்த்தோம் புகழ் அதிகாரத்துல. நிலையற்ற செல்வத்தை பெற்றால், நிலையான புகழை பெறுவதற்குரிய செயல்களில் ஈடுபடு. அதே விஷயத்த நான் ஒரு துறவி கிட்ட பணம் சேரு. துறவி எதுவுமே வேண்டான்னு வந்திருக்காரு. நான் சாமிஜியே சொல்வார். நான் ஒரு மஞ்ச பையோட வந்தேன் திருப்பராய்த்துறைக்கு. என்கிட்ட 4 புஸ்தகமும் 2 வேஷ்டியும் தான் இருந்தது பாரு. இப்படி இவ்ளோ பெரிய ஆசிரமம் வந்ததுன்னு. ஏன்னா, துறவியை நோக்கி செல்வம் வரும். துறவி ரொம்ப தர்மமா இருக்கார். தவத்தோட இருக்கார். பல பேர் அவர்கிட்ட படிக்கணும்னு வருவாங்க. அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இறை அருளால் நடைபெறும். மனசுல நினைச்சாலே அதற்குரிய ஆசிரமங்கள் அமையும். அதற்குரிய எல்லா வசதிகளும் வந்து சேரும். அனுகூலமான மனிதர்கள் வருவார்கள். அப்ப துறவிட்ட நிறைய பணம் சேரும். பணம் சேர்ந்தா துறவி என்ன செய்யணும் அப்படின்னா, துறவியோ, துறவு மனப்பான்மை உடைய ஒருவரோ எதுவுமே தனக்குன்னு எடுத்துக்கிறது கிடையாது. அர்க் அ இங்க வந்து வீடு பேற்றுக்குரிய செயலை செய்யணும். பொதுவா சமூகத்திற்கு வாரி வழங்கி விட வேண்டும். நிறைய புண்ணிய புண்ணிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். அத வச்சு என்னன்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆன்மீக அ ஆன்மீக அமைப்புகள்னு சொல்றோமே தவிர, எவ்ளோ சோசியல் சர்வீஸ் நடக்குது. ஒண்ணொன்லயும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் என்ன, பள்ளிக்கூடங்கள் என்ன, பலவிதமான சேவைகள் சத்தம் போடாம நெறைய இடங்கள்ல நடப்பதற்கு காரணம், இது போன்று துறவிகளிடம் சேர்கின்ற செல்வம். தன்னலமற்ற அந்த மகான்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட பணம் சேரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வைத்து நிலையான வீடு பேற்றுக்குரிய காரணமான அறச்செயல்கள். ஏன்னா, அறச்செயல்கள் தான் ஒருத்தர வீடு பேற்றை நோக்கி அழைத்துச் செல்லும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். "அறத்தான் வருவதே இன்பம்." இந்த புண்ணியம் சேர 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 தான் அந்த துறவிக்கு மட்டும் இல்ல, அவர் சுற்றி இருக்க எல்லாருக்கும் புண்ணிய செயல்கள்ல ஈடுபடுத்துவார். நல்ல செயல்கள்ல ஈடுபடுத்த ஈடுபடுத்த அவர்களுக்கெல்லாம் உள்ள தூய்மை ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சியில் நாட்டம் ஏற்படும். மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வார்கள். எல்லோருமே ஆனந்தமாக மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து அதில் நிலைத்திருக்க முடியும். இதுதான் வழி. இந்த செல்வத்தெல்லாம் அனுபவிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நாம வந்து ஒரு பொருள அனுபவிக்கணும்னு நெனச்சு இப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு நெனச்சு சாப்பிடுறோம். ஆக்சுவலா அந்த பொருள் தான் நம்மள சாப்பிடுது.
ஒரு வயசு வரைக்கும் ஸ்வீட் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். 40 வயசுக்கு மேல ஒரு ஸ்வீட் 10 வாட்டி யோசிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. சுகர் ஏறிடுமோ? அது ஆயிடுமோ? இது ஆயிடுமோ? ஆக இந்த பணத்த வச்சுட்டு என்ன பண்றது நம்ம? எவ்வளோதான் அனுபவிக்க முடியும் நீங்க பணத்த வச்சுக்கிட்டு? பணத்த வச்சு நம்ம அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணினோம்னா, நம்முடைய இந்திரியங்கள் தான் தேஞ்சு போகும். ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்துக்கணும். ஆக அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நெறைய குடுக்கணும். இந்த இடத்துல என்ன விஷயம்னா, அடுத்த தலைமுறைக்கு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இங்க வந்து தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். வாரி வழங்க வேண்டும். துறவியிடம் செல்கின்ற செல்வம். இங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா, செல்வம் நிலையில்லாததுப்பா. தெரிஞ்சுக்கோ. எப்படி இருந்தாலும் செல்வம் நிலையில்லாதது. நிலையில்லாத செல்வம் தான் உன்கிட்ட இருக்கு. ஆனா, அத வச்சு நிலையான வீடு பேற்றை தரக்கூடிய அறச்செயல்களை செய்துவிடு. நீ உனக்கும் அது வந்து புண்ணியத்தை தரும், வீடு பேற்றை தரும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் புண்ணியத்தை தரும், வீடு பேற்றை தரும். பெரிய, பெரிய, பெரிய ப்ராஜெக்ட் போடுவாங்க. 10 கோடி, 20 கோடி அவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கின்றது இந்த உலகத்துல. எதுக்குன்னாக்கா, மக்களுக்கு நல்லது செய்யணும். எல்லா ஊர்கள்லயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன, சின்ன, சின்ன ஊர்கள்ல கூட நமக்கு தெரியாது. அங்க போய் பார்த்தா தான் தெரியும். யாரோ ஒரு மகான் வந்து அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க வந்து. ஆக இது போன்ற அறச்செயல்களில் நமக்கு நாட்டம் வர வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 குறட்பாக்களும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தியானம் செய்யலாம். ஆழ் மனதிற்கு கொண்டு செல்லலாம். நம்மை பற்றிய நம்முடைய வாழ்க்கையை பற்றிய உண்மையை திருக்குறள் நமக்கு நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிலையில்லாத விஷயங்கள நிலையானது அப்படின்னு நினைக்கிறது புல்லறிவு. எதெது நிலையில்லாதது? என்னுடைய உடல், மனம், என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாரும். எனி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இப்ப உறவுகள்னு பொதுவா சொல்லிட்டேன். எல்லா மனிதர்களும். அப்புறம் உலகம். இந்த வாழ்க்கை எல்லாமே நிலையற்றது. இத போய் நிலையானதுன்னா நிலையற்றதுன்னா என்ன அர்த்தம்? மாறிடும். நான் நினைக்கிற மாரி இருக்காது. எனிதிங் கேன் ஹேப்பன் எனி மொமெண்ட். இதுதான் விஷயம். அந்த அந்த எனக்கு புரியணும். அப்படி நான் இது மாறாம இருக்கணும், நிலையா இருக்கணும்னு நினைச்சேன்னா, அது வந்து முட்டாள்தனம். அது வந்து புல்லறிவு. 2வது குறள்ல என்ன சொன்னார் அப்படின்னா, செல்வம் வந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். போம்போது ஒரேடியா அடிச்சுட்டு போயிடும். அது செல்வத்தோட இயல்பு. 3வது குறள்ல என்ன சொன்னார்? எனவே செல்வம் நிலையற்றது ஆதலால் தேர்ஃபோர் நிலையற்ற செல்வத்தை பெற்றால் நிலையான வீடு பேற்றை தரக்கூடிய புண்ணிய செயல்களை உடனடியாக செய்து விடுவாய். ஆங்கேன்னா அப்பயே உடனே செய். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு பண்றேன், எடுத்து வைக்கிறேன், கொடுத்து வைக்கிறேன். ஒண்ணும் இப்பயே குடு. மனசு மாறுறதுக்குள்ள குடு. இடது கை, வலது கை அறியாதவன்னு சொல்லுவாங்களே கர்ணனை. கொஞ்சம் யோசிச்சா மனசு மாறிடும். அதனால டக்குன்னு ஸ்பான்டேனியஸா கிடைச்சதுன்னா உடனே அடுத்த விஷயத்துக்கு யாரு கொடுக்கணுமோ குடுத்துரு. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் இந்த நிலையாமை கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் குருநாதரும் அருள் புரியட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.